உறவினர் சார் வந்து கூப்பிட்டுருந்தாரு. எனக்கு இந்த ஊருக்கு ரொம்ப பிரச்சனை கிடையாது. சின்ன வயசுலேருந்து இந்த ஏரியாவில் தான் விளையாடுறது. ரொம்ப வயசுல சின்ன வயசுலேருந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா வந்து கொடுத்துருந்தாங்க. ரன்னிங் ட்ராக்ல வந்து அனைத்து மக்கள் சக்தியை கொண்டு போது நம்ம கலைஞர்களும் வந்து கொஞ்சம் ஒரு பதிவு செய்யணும்னு ஏற்பாடு பண்ணிட்டு அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, தினமும் இந்த சாப்பாடு வந்து மதியான நேரத்தில் வந்து உணவு கொண்டு வரலாம்னு ஒரு திட்டம் பண்ணிருக்கேன். கொண்டு வரலாமா? பெரும்பாலும் எட்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா தினம் மதியான சாப்பாடு 100 பேர் தூய்மை பணியாளருக்கும் மாற்றத்தினால கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நிறைய ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து சைத தோஸ்தாங்க வந்து மனிதனை அறக்கட்டளை இருக்கிறேன். அவங்க மூலமா நிறைய உதவிகள் சேர்ந்துருக்கோம். அவங்க கூட இந்த ட்ராவல் பண்ணிக்கிறேன். எக்ஸ்மோரா நிறுவனங்களை பணியாற்றிருக்கேன். நிறைய என்ஜிஓஸ்களை வந்து பணி செஞ்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த என்ஜிஓஸ் மூலியமா போய் உங்களை கூட அவங்க நடந்து மாலதி மேடம் வந்து என்னன்னா, அவங்க வந்து ஒரு என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு வேலையை செய்யறாங்க. ஒரு அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சமூக ஆர்வலர் என்பது யாருக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க நீங்கள் எப்படி வச்சுக்கணும். 2 பக்கம் கட்டியாது. இந்த பக்கம் வந்து ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் ஒரு பிரச்சனை. அப்படி இருக்க சொல்ல நீங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல ஆதரவும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை இது வந்து நம்ம விஜயாத்தா தப்பி மேரி மைக்கு மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டான எங்கே பார்த்தாலும் அவங்களோட டீம். நம்ம வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பேசுறது செயலோட நம்ம ஏதோ அவங்க வாழ்ந்து கட்டு தான் அதோட வாழ்க்கை. ஓகேங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோட நீங்கள் என்ன பதிவு செய்ய போறீங்க, உங்களோட முயற்சிகள் ஒருத்தர் வந்து ஏரியா இருக்காங்க, அவங்க இவங்களுக்கு இந்த திறமை தான் அவங்களும் நீங்கள் கிராஸ் பண்ணி நீங்கள் அவங்களோட திறமையை வச்சுட்டு இவங்களுக்கு இந்த அம்மா அவங்க என்ன திறமை இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி அது மூலியமா தெரியாத அவங்களுக்கு இந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. அதுதான். ஓகேங்களா? நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றிங்க. நன்றி. என்னால் என்ன முடியுமோ அந்த உதவி நான் செய்வேன். எங்களுக்கு பெரிய அளவில் கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் இப்போ என்னால் செய்ய முடியல விஷயம் கூட மேடத்தை சொல்லி உன்னத்தை செய்ய சொல்லுவேன். அந்த ஒரு ஹெல்ப்பான ஒரு மனசு இருக்குதுல்ல, அது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நன்றி. நான் விடைபெறேன்.